Hi everyone, welcome to Asan Academy. Very happy news ஓட வந்திருக்கிறேன். First happy newsன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். Group 2A mains ஓட ரிசல்ட் வந்துருச்சு. The most important news for Asan Academy வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஸ்டேட் டாப்பர் ஃப்ரம் ஆசான் அகாடமி. திஸ் இஸ் த செகண்ட் இயர் ஆசான் அகாடமி ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 2+ இயர்ஸ் தான் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து குரூப் 4ல நாங்கள் வந்து வி காட் அ ஸ்டேட் ரேங்க், கரெக்டாக கம்யூனல் ரேங்க் 1 அண்ட் ஓவரால் ரேங்க் 18 பை நசீரா. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸில் தொடர்ந்து வி ஹவ் கன் மீண்டும் ஒரு ஸ்டேட் டாப்பர் ஃப்ரம் ஆசான் அகாடமி. இந்த டைம் வந்து ஓவரால் ரேங்க் 5 அண்ட் கம்யூனல் ரேங்க் 2. Pradeep Chakravarti, Mr. Pradeep Chakravarti, full-time main student and also our general English student for group 2A mains ஆ இருக்கட்டும் prelims ஆ இருக்கட்டும், and we are extremely proud. இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்றது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து இந்த group 2A mains இப்போ ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பற்றி நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுன்றது வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவலி ஹாப்பி. வெளியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எங்களுக்கு ஏன் ஹாப்பினா, வித்தின் 2 இயர்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஆசான் அகாடமி லோவஸ்ட் ஃபீஸ் இன் சென்னை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஃபீஸை செக் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து த ஃபீஸ் வுட் ஹவ் பீன் ஸோ நாமினல் அண்ட் கோச்சிங் வாஸ் த பெஸ்ட் இன் கோச்சிங். க்ளோஸ் டு 66 டெஸ்ட்டுக்கு மேலவே நாங்கள் கொடுத்தோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வி ஹேட் கிவன் ஸ்பாட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வி ஹேவ் ப்ரொடியூஸ் திஸ் ரிசல்ட். வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, நம்ம வந்து நேற்று ரிலீஸ் பண்ண குரூப் 2A மெயின்ஸோட ரிசல்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. அந்த ஸ்கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 140 அந்த ரேஞ்சில் வந்து ஓவராலாக வந்து ஆவரேஜாக இருந்தது. இந்த ஆவரேஜ்னா இந்த 140 ஸ்கோர்ன்றது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் டேக்கன் தி ஸ்கோர். அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் கிடைக்குமானா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் சொல்கிறது வந்து நான் இப்போ பேசுகிறது எல்லாமே பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி பற்றி ஜென்ரல் ஓப்பனில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது வந்து +or-5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்குமானா மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் என்னென்ன ஸ்கோருக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 144 to 147 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே இந்த பார்டர் ரேஞ்சில் வந்து வந்துடுவாங்க. இது வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்ட்ன்றதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிசிஎம்ல இருக்காங்க, ஒரு 145 போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 38 ரேங்க்ஸில் வந்துட்டு அவங்க கம்யூனல் ரேங்கிங்கில் வந்துடுவாங்க. +or-ல வந்துட்டு கன்ஃபார்மாக அவங்களுக்கெல்லாம் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதே மாதிரி பிசி அந்த மாதிரி போகும்போது 146, 147 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த வேகன்சிஸ் வந்து டோட்டலாக 746 வேகன்சிஸ். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதில் வந்து பிசி, அப்புறம் எம்பிசி அண்ட் ஜென்ரல் இல்லையா. ஸோ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்களா க்ளோஸ் டு 230 ஸ்லாட்ஸ் வந்துடும். பிசியில் வந்து க்ளோஸ் டு ஐ திங்க் 180 ஸ்லாட்ஸில் வரும். இது வந்து ஒரு 140 to 150 ஸ்லாட்ஸில் வரும்னு வச்சுக்கோங்க. 185, 150 ஏற்கனவே அது தகுந்த வேகன்சிஸ் வந்து நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இது நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே க்ளோஸ் டு 450 அந்த ரேஞ்சில் வந்துட்டு வேகன்சிஸ் வந்து வருது. ஸோ நிறைய பேர் எடுக்கும்போது டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறதே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போய் எடுப்பாங்க. பிசி, பிசிஎம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு தாண்டி ஜெனரல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். இது ஃபில் ஆகிறதால ஓவராலாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் வந்து லெட்ஸே ஒரு நீங்கள் 400 ரேங்க்கில் 450 ரேங்க் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஓவரால் ரேங்கிங். ஓகே, ஓவரால் ரேங்கிங் இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு 2-3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து குரூப் 1ல் வந்து சில பேர் வந்து மூவ் ஆகியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ இந்த குரூப் 1 நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்லாம் அவங்க ஏற்கனவே எழுதின கேண்டிடேட்ஸு, அவங்களாம் டாப் க்ரீம் கேண்டிடேட்ஸ். அப்போ நினச்சி பாருங்கள், அவங்க குரூப் 2 எழுதியிருப்பாங்க, குரூப் 2Aவும் எழுதியிருப்பாங்க. அவங்களாம் டாப் க்ரீம் கேண்டிடேட்ஸாக இருக்கிறதால அவங்க எல்லாமே இதில் வந்து ஃபில்டர் அவுட் ஆகிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸாமில் இந்த கவர்மெண்ட்டில் வந்து இருக்கிறவங்க, ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஏற்கனவே இருப்பாங்க, திருப்பியும் வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக. ஸோ இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் என்னென்னா, அவங்க போய் திருப்பியும் அதே போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட தே வில் சிட் அண்ட் திங்க் ஓவர், இது வந்து எனக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக வரும். இது இல்லாமல் மெயின் திங், ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அடெண்டம் வரும்போது இன்னும் வேகன்சிஸ் ரொம்ப மேக்ஸிமம் வேகன்சிஸ் இல்லைனா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதால் இந்த வேகன்சிஸ் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த கட் ஆஃப்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் குரூப் 1ல போனவங்க, ஏற்கனவே எழுதி சர்வீஸில் இருக்கிறவங்க, அப்புறம் இது இல்லாமல் ஆப்சென்டிசம் சில பேர் வந்து வரமாட்டாங்க. அண்டு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடெண்டம் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை ரைட் நோ. ஸோ அந்த அடெண்டம் வந்தால் கூட ஸோ உங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் ஆர் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ அதால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஆனால் நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு மார்க், ஒரே ஒரு கொஸ்டினில் நீங்கள் வந்து ரேங்க் கிட்டத்தட்ட 10 ரேங்க்கு தள்ளி இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பிசி கேண்டிடேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கில் அவங்க கிட்டத்தட்ட 20-30 ரேங்க் எங்கேயோ தள்ளி போயிடுச்சு. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து இந்த காம்படிஷன் இஸ் ஸோ ஹை. ஸோ அதால் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இது. இனிமேல் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதும் இன்னொன்று என்ன இருக்குன்னா, யாரெல்லாம் ஒரு 135 இல்லை ஆவரேஜாகவே எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மெயின் ஸ்டேஜில், நீங்கள்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ க்ளோஸ்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக படிச்சிருந்தாலோ, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில், இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா, நிறைய பேர் வந்து மேபி நீங்கள் ஓனாக படிச்சிருக்கலாம். ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் புஷ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஸ்கோர் எங்கே போய் உட்காந்துருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து யாரெல்லாம் 145 எடுப்பேன்னு நினச்சவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 7-8 கொஸ்டின்ஸும் கம்மியாக இருக்குது. சில பேர் 145 தான் எடுப்பேன்னு நினச்சவங்களாம் 152ல் போய் உட்காந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து இந்த எக்ஸாமோட ஒரு பெரிய அபரேஷன். இந்த அபரேஷன்னா என்னது, ஒரு நம்ம நினைக்கிறோம் இதுதான் வரும்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு எரர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த நிறையா வந்து நம்மளுக்கு அந்த கண்டெஸ்டிங் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தது இல்லையா, கிட்ட 7 கொஸ்டின்ஸ் வேர் ராங் ஐ திங்க். ஸோ அப்படி இருந்தால் கூட நம்மளால் வந்து ஃபைனலாக இதுதான் இவங்களோட மார்க்குன்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் டாப்பர், எங்களோட டாப்பரே வந்துட்டு வாஸ் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 142 ப்ளஸ் 145 ப்ளஸ். ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா 137 138ல் வந்தாங்க. இட்ஸ் அ பிக் ஷாக்கிங் திங் ஃபார் அஸ். ஸோ சம்வேர் டவுன் த லைன் நம்ம வந்து இது டிஎன்பிஎஸ்சிக்கு போய் ரீச் ஆகணும். ஏன்னா எங்கன்னா ஒரு தடவை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ நீங்கள் கொடுத்தே ஆகணும். இந்த ஃபைனல் நீங்கள் கொடுத்தா கூட இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பப்ளிஷிங். ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த கேண்டிடேட்டால் வந்து என்ன பண்ணுறது, அவங்க ரிசல்ட் வந்துட்ட பிறகு எல்லாரும் போஸ்டிங் போயிட்ட பிறகு தான் அவங்களால அந்த ஆன்சர் கீயே பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரிசல்ட் போடும்போதே கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணாதான் இதில் வந்து எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டிஎன்பிஎஸ்சி இதுக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக் ஐம் ஷுர் அவங்களுக்கு ஏற்கனவே அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ரிஃபார்மாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில் டு மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் மாதிரி தானே. மெயின்ஸ் இருந்தால் கூட ப்ரிலிம்ஸ் ஒரு டிக்கு தானே. ஸோ இந்த டிக்குன்றதுல கூட நம்ம தப்பு பண்ண முடியாது. ஸோ ஒருத்தவங்க வந்து இவ்வளோதான் எனக்கு வரும்னு கணிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கீயை வந்து தப்பாலாம் உட்காந்து அவங்களுக்கு என்றது வந்து தப்பாக இருக்காது இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்கு 10 கொஸ்டின் கம்மியாக போடுறீங்கன்னா சம்திங் ரியலி ராங். அப்போது நீங்கள் ஆன்சர் கீயை பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து லீகல் இஷ்யூஸ் அதிகமாக வரும். பட் இட் ஷோஸ் ஹவு மச் டிரான்ஸ்பரண்ட் த டிஎன்பிஎஸ்சி கேன் பி. பட் ஓவராலாக ஐ திங்க் இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வெரி வெரி ஹாப்பி ஃப்ரம் ஆசான் அகாடமி. வி காட் அ ஸ்டேட் டாப்பர் அகெயின். அண்ட் யாரெல்லாம் வரப்போகிற குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கோ, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கோ, இல்லை வரப்போகிற குரூப் 2A மெயின்ஸுக்கோ, யூ நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகே, யூ நீட் டு கோ அப் டு த ஸ்டேட் ரேங்க். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கான ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் யூ. Bye guys.